வணக்கம். வருகின்ற 23ஆம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்காக இந்த பதிவு. ஏன் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது? ஏனென்றால் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் உண்டா? உங்கள் வீட்டில் மின்சாரம் உண்டா? உங்கள் வீட்டில் நகை நட்டுகள் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் அரசு கல்லூரி படிக்கும் மாணவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் 7.5% இடஒதுக்கீட்டில் படித்த பிள்ளைகள் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் விவசாயிகள் இருக்கிறார்களா? இதெல்லாம் முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் வசிக்கக்கூடிய கிராமத்தில், நகரத்தில், சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாகவும் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் அன்றாட வாழ்க்கையை நடைமுறையை தொடர்ந்து மக்களிடையே சுமூகமான முறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அரசாங்கம் எவ்வாறு மக்களை பாதுகாக்க வேண்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது முதியவர்களாக இருக்கட்டும், இந்த அனைத்து தரப்பு மக்களையும் அரசாங்கம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறந்த முறையில் செய்திருக்கிறார்களா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா புழக்கம், இது போன்று பல குற்ற சம்பவங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த திமுக ஆட்சி காலத்தில் மக்களை திமுக நிர்வாகிகளும் திமுக கட்சிக்காரர்களும் நரவேட்டை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஒரு அரசாங்கமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஆக சிறந்த உதாரணம் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சிதான். எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு சிறந்த உதாரணம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான். பெண் பிள்ளைகளை பெற்ற, குழந்தைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு தாய்மார்களும், தந்தைமார்களும் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், வருங்காலங்களில் திமுக ஆட்சி அமைத்தால் நம் பெண் பிள்ளைகளும் நம் குழந்தைகளும் ரோட்டில் தனியாக பாதுகாப்பாக நடந்து செல்வார்களா? பள்ளிக்கு செல்லும் பொழுதோ, வேலைக்கு செல்லும் பொழுதோ நம் பெண் பிள்ளைகளும் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருப்பார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுடைய எண்ணங்கள் என்னவென்றால், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்ப திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் அனைவரும் திமுகவை அழிக்கக்கூடிய, திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரே சக்தியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினால் நம்முடைய பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக செல்வார்கள். நம்முடைய பெண் பிள்ளைகள், குழந்தைகள் பாதுகாப்பாக பள்ளிக்கு செல்வார்கள், வேலைக்கு செல்வார்கள், உயர்ந்த நிலையை அடைவார்கள். இதற்கெல்லாம் உதாரணம் சென்ற ஆட்சி காலத்தில் 2021க்கு முன்பு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் எவ்வாறு தமிழகம் இருந்தது, 2021க்கு பிறகு திமுகவின் தலைவரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த காலத்துக்கு பிறகு தமிழகம் எந்த நிலையில் உள்ளது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையால் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் நான் சொல்வது என்னவென்றால், இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து எடப்பாடியார் அவர்களை வெற்றியடைய செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.